சொல்லுங்க கலைராஜன், மக்கள் பிரச்சனை பத்தி பேசிட்டு வரீங்களா இல்லை நான் எடுத்துன்னு சொல்லணுமா? என்ன பிரச்சனை அவர் சொல்கிறாருங்களா அதிமுகவும்? அப்படியே நீங்க அவங்க கேட்டே வர சொல்றீங்க. மொத்தமாக சொல்லிடுவோம்ல. சரி, அவரே தலைப்பு வந்து சட்டமன்றமா சண்டை மன்றமாங்கிறது. சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறேன்றீங்க. மாப்பிள்ளை என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. ரைட்டு. சட்டசபையில் நடந்து அத்தனையும் நான் சொல்லிட்டேன். ஆமா இல்ல அது சட்டமன்ற மாதிரி நம்ம சண்டை போட வேண்டாமேன்னு அவர் கொஞ்சம் நகைச்சுவையா சொல்றாருன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இபி சொல்றாரு மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கே வந்து நேரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு ஆளுங்கட்சியா இருந்துட்டு எதிர்கட்சி வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு உண்மைக்கு புறம்பா இருக்குது, இல்லை எங்களை அட்டாக் பண்றாங்கன்னா பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆளுங்கட்சிக்கு இருக்கா இல்லையா? இப்போ நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருந்தப்ப திமுக கேள்வி எழுப்பினப்பெல்லாம் பதில் பேசாம இருந்திருக்கிறீங்களா, இல்லை மறுதளிச்சுட்டு போயிருந்திருக்கிறீங்களா? அதை தானே அவங்க பண்றாங்க. இல்லை இல்லை, நான் என்ன சொல்றேன், ஒரு ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சியை எதிர்கொள்ளும் திறனோடு வந்து உட்கார்ந்து அதை எதிர்கொண்டாதான் சட்டமன்றமாக இருக்கும். சட்டமன்றம் வந்து ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சியை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு பேசாமடந்தையான முதலமைச்சரை வைத்துக்கொண்டு அவரை எப்படி காப்பாற்றுவது என்பதிலேயே கவனம் செலுத்தி, அதற்கு நேரத்தை எப்படி போக்குவது என்பதிலேயே கவனம் செலுத்தி, அதற்கு உண்டான மடைமாற்றும் வேலைகளை தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதோ இல்லை அந்த பிரச்சனைகளை எப்படி கையாண்டு அந்த பிரச்சனைகளுக்கு வழிவகைகள் எப்படி பண்ணுவது, தீர்ப்பு எப்படி கொடுப்பது அப்படிங்கிறத பற்றிலாம் பேசாமல் முதலமைச்சரை நோக்கி எந்த கணை வந்தாலும் அதை அடித்து ஆடக்கூடிய வேலைகளை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அதனால் இப்போ இந்த நேரத்தை வந்து எப்படியெல்லாம் கடத்தி, இந்த நாட்களை கடத்தி இந்த செஷனை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. அந்த டார்கெட்டில் வந்து வெரி கிளியராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள அசைன்மெண்ட் கொடுத்த மாதிரி யார் யார் என்ன பண்ணணுங்கிறது முன்கூட்டியே திட்டமிட்டு ஆதவர்ஜுனா என்ன ப்ளே பண்ணணும், இல்லை நிர்மல்குமார் என்ன ப்ளே பண்ணணும், இல்லை இவர் ராஜ்மோகன் எவ்வளோ ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு இவங்க இந்த 3-4 பேருக்குள்ளாரையே இந்த கேமை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்னென்னா பார்வையாளரா இல்லை இவர் அம்பையரா என்னங்கிறது தெரியாமல் அவர் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு சிஎம். இப்படி ஒரு சட்டமன்றத்தை இதுவரை சட்டமன்ற வரலாற்றில் இதுவரை கண்டதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒப்பற்ற தலைவர்களான புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இல்லை கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், இல்லை இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், மீதி இருக்கக்கூடியவங்க ஸ்டாலினாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு அனல் பறக்க விவாதங்கள் நடந்த முதலமைச்சர்கள் பேசிய ஒரு சட்டமன்றத்தில் பேசாத ஒரு முதலமைச்சரை முதல் முறையாக தமிழகம் காண்கிறது, தமிழக அரசியல் வரலாறு காண்கிறது. அது மட்டும் இல்லை, என்ன பிரச்சனை நடந்தாலும் எதற்குமே எந்த மாதிரி ரியாக்ஷனுமே கிடையாது. அவர் ஒரே ஆக்ஷன், வராரு உட்காராரு எந்திரிச்சு போறாரு, அவ்வளோதான். மற்றபடி என்ன நடந்தாலும் இடியே விழுந்தாலும் அவர் திரும்பி பார்க்கறதே கிடையாது, எதுவும் பண்றதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு இதுதான் ஆட்சி தான் வேணும். பேச வைக்கணுங்கிறதுக்காக தான் எதிர்கட்சிகள் வந்து இல்லைங்க, அவருடைய கடமைங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய பதில வந்து அமைச்சர் சொல்லலாம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து என்ன பேசணுமோ அதை பேசலாம். ஒரு முதலமைச்சர் என்பவர் ஒட்டுமொத்த அந்த அரசாங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு முதல் அமைச்சராக இருக்கிறவர் தான் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் என்ன நடந்தாலும் எதுவுமே பேசாமல் திரும்பி பார்த்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்காரு, இல்லை மேலே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காருன்னா அது என்னங்க அர்த்தம்? எப்படி சபையை கொண்டு போகிறது? இல்லை நாட்டு மக்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கும்? எந்த தீர்வாக இருந்தாலும் இவர்கள் மூலமா இது இருக்குது அப்படின்னா, இப்போ அண்ணன் இபிஎஸ் அவர்கள் பேசும்போது கூட கேட்டார், யார் முதலமைச்சர் இந்த சட்டமன்றத்தில், ஆதவர்ஜுனாவா இல்லை இவர் ஜோசப் விஜய் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு எந்த விஷயத்துக்குமே நீங்கள் பதில் சொல்லாமல் கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த தீர்வு வந்து யார் கொடுப்பது? முதலமைச்சருங்கிறவருக்கு தான் முதலமைச்சர்னு கையெழுத்து போட முடியுமே தவிர முதலமைச்சருக்காக சப்ஸ்டியூட்டா பேசுறவங்க வந்து கையெழுத்து போடவோ இல்லை ஆர்டர் போடவோ இல்லை ரெசல்யூஷன் பாஸ் பண்றதுக்கோ எந்த பவரும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சட்டமன்றம் உயிர்ப்போடு நடைபெறுகிறதா என்று பார்த்தால் உயிர்ப்போடு நடைபெறவில்லை. சட்டமன்றம் என்ற ஒரு நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நாடகத்திலே சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்ற நடவடிக்கைகள் எத்தனை கோடி மக்களுடைய வரிப்பணத்தில் வந்து இந்த சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒரு கடமை உணர்வு உள்ள ஒரு முதலமைச்சராக தனக்கு தெரிகிறதோ தெரியவில்லையோ எதை பேசினாலும் யாரும் வந்து முதல் முறையாக வந்திருக்கிறார், அவர் வந்து தவறாக பேசிவிட்டார் என்று யாரும் நினைப்பதற்கோ இது பண்றதுக்கோ அவசியமே கிடையாது. அவர் கத்துக்கிட்டு கூட பண்ணலாம், இல்ல கத்துக்கிறதுக்கு டைம் இருக்கு, அவங்களுக்கு அதற்கேற்ற இதெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்தால் கூட எதுக்குமே ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி இவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பண்ண போறாரு? பதில் வராம இருக்கா? பதில் வருது இல்ல, அவர் போர்ட்ஃபோலியோவை அவங்க பார்க்கட்டும் அப்படி சொல்லி கொடுக்கறாரு. அது அவருக்கு அந்த பவர் இருக்கா இல்லையா? சட்டமன்றம் தொடங்கியதிலிருந்து இருந்து எத்தனை முறை முதலமைச்சர் எழுந்து பேசியிருக்கிறார் என்றால் 2 முறை பேசியிருக்கிறாருங்கிறாங்க. அதை வந்து சரித்திரத்தில் எழுதுற மாதிரி பேசிட்டு 4 வரி பேசுறது, 3 வரி பேசுறது, இப்படி அது என்னோட ஸ்பீச்சே வந்து 5 மினிட்ஸ் தான் இருக்குங்கிறது அவரோட டயலாக்கே. இதுக்கு நடுவில் சட்டமன்றத்தில் ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் எல்லாம் லைவ்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுடைய ஆக்ஷன் என்ன, உங்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிவிப்பதில் தான் வந்து தெரிஞ்சுக்க முடியுமே தவிர ஒருத்தர் வந்து கருத்து பேசினாதான்
அவங்களுடைய ஆளுமை திறன் அதுலதான் வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. கண்டிப்பா நான் என்ன சொல்றேன், அமைச்சரவைங்கிறது ஒரு கூட்டு பொறுப்பு. உங்களை இன்டர்வியூ கூட்டிட்டு அவர் டெலிகேஷன் பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் நீங்க பேசுங்கன்னு. அதுவே ஒரு அபிநயா வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, உங்களோட பயோடேட்டா கொண்டு கொடுக்குறீங்க. உங்க பயோடேட்டா பார்த்துட்டு உடனே வேலை கொடுப்பாங்களா, இல்ல உங்களை பேச வச்சு கேள்வி கேட்டு உங்க கேள்விக்கு நீங்க எப்படி அறிவுபூர்வமா பதில் சொல்றீங்க, எப்படி டேக்கிள் பண்றீங்கன்னு அதை பார்த்து பதில் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்களா? எதை பார்த்து கொடுப்பாங்க? தமிழக அரசியல் வரலாற்றுல வாய் பேசாத அமைச்சருங்க தமிழ்நாட்டிலேயே இல்லாம மருத்துவமனையில வெளிநாட்டுல இருந்து அரசியல்ல சந்திச்ச வரலாறுலாம் இல்லையா? நான் என்ன சொல்றேன், தான் இருக்கணும். அதாவது இங்க பாருங்க, சட்டமன்றத்திற்கு வருவதற்கு முன்னால, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால புரட்சி தலைவர் அவர்கள் நீங்க உடல்நிலை குன்றி வெளிநாட்டுல இருக்கும் பொழுது அங்கிருந்து வந்து வராம, கேன்வாஸ் பண்ணாம, பிரச்சாரம் பண்ணாம, எதுவுமே பண்ணாம யாரு கையெழுத்து போட்டாங்க? அப்ப யாரு வந்து அதெல்லாம் யாரு டெலிகேட் பண்ணிட்டு தானே போனாரு? அதெல்லாம் நடந்துச்சு. அப்படி ஒரு தேர்தலை வென்றெடுத்து முதலமைச்சராக இருந்து பேச முடியாத நிலையில கூட அமைச்சரவை எப்படி கட்டமைச்சு? இல்ல, நான் என்ன சொல்றேன், அறிவுபூர்வமாக எல்லா செயல்பாடுகளும் செயல்படுத்தி அவர் காட்டினார். அவருக்கு இயற்கையிலேயே உடல்நலம் குன்றியதால் அந்த நிலைப்பாடை எடுத்து அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் எந்த குறை இல்லாமல் அந்த சட்டசபையை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இவர் வந்து எல்லாம் தெரிந்து என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டு எதையுமே செய்யாமல் இருப்பது தமிழ்நாட்டிற்கு எந்த வகையில் நன்மை பெற்று தரும்? அதாவது மக்கள் வரி பணம் வீணடிக்கப்படுகிறது. அந்த நேரத்தை போக்குவதற்காக பதில் வந்தா போதுமா? இல்ல அத விஜய் தான் சொல்லணும், முதலமைச்சர் தான் சொல்லணும் என்கிறவர் ஒரு தனி மனிதர் மட்டும் இல்லைங்க, ஒரு நாட்டினுடைய முதல் அமைச்சர் அந்த அரசியல் சாசனப்படி அவருக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவையில் பதில் சொல்வதும் அவருடைய கடமை. எதிர்க்கட்சிகள் எப்படி அவங்களை கேள்வி கேட்கிறாங்களோ அதே மாதிரி இவர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காருங்கிறத உணர்ந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தான் வந்து அவர் சட்டப்படி அங்க உட்கார்ந்திருக்காரு. அதை செய்ய தவறினால் அதுவே அரசியல் சாசனப்படி குற்றம். அப்படி இருக்கும் பொழுது அந்த குற்றத்தை செயல்படுத்தி மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்யாமல் அமைதி காப்பது இவரை தப்பிக்க வைப்பதற்காகத்தான் இந்த நாடகமெல்லாம் நடைபெற்று சட்டமன்றம் இன்று சண்டை மன்றமாக நடைபெறுவதற்கு காரணம் தன்னுடைய முதல்வரை காப்பாற்றுவதற்காக நேரத்தை போக்கி இந்த குறிப்பிட்ட செஷனுக்குள்ளார எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவரை எப்படி சேஃப்கார்ட் பண்ணி வெளியே கொண்டு போறது, இதுதான் இவங்களுடைய அசைன்மெண்ட்டை தவிர தமிழ்நாட்டை பாதுகாப்பதோ தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவதோ இல்ல தமிழ்நாட்டுக்குண்டான திட்டங்களை வகுப்பதோ எதிர்கட்சியும் ஆளும் கட்சி தான் சண்டைக்கு காரணம். அதுக்கெல்லாம் இதோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு டீகோட் பண்ணியிருக்கிறாங்க.